அன்பு டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய 2026 தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக நம்ம நடத்திய மிகப்பெரிய சர்வேயை பத்தி ஒவ்வொரு மாவட்டமா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியாகவும் வந்து அந்த செக்மெண்டா பிரிச்சு பண்ணியிருக்கோம். நம்மளுடைய அனலிஸ்ட் பார்த்தசாரதி சார் அவர்களை ஃபர்ஸ்ட் ஷோக்கு வெல்கம் பண்ணிருக்கோம். வெல்கம் சார். வணக்கம் சார். இப்ப வந்து நம்ம பல தொகுதிகள் வந்து பார்த்தோம். ஸ்விங் தொகுதி எல்லாம் பார்த்தோம். திருச்சி வந்து அது கோட்டையா இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட பார்த்துட்டோம். இந்த மாதிரி இப்போ இன்னொரு மாவட்டம் வந்து பார்க்க போறோம். இதுவும் ஒரு கட்சியில அதே கட்சியோட கோட்டை தான். திமுகவுடைய கோட்டையாக இது நாள் வரைக்கும் விளங்கி கொண்டிருக்கிற திருவண்ணாமலையை வந்து பார்க்க போறோம். இந்த இடத்துல லாஸ்ட் டைம் பாஜகவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நோட்டபிளான பெர்ஃபார்மன்ஸா இருந்தது. ஸோ இம்முறை திமுக விசஸ் அதிமுகன்னு இருக்குமா, இந்த திமுக விசஸ் பாஜகன்னு மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா, திமுகவை அந்த கோட்டையை தகர்ப்பதற்கான வாய்ப்புகள் என்டிஏக்கு இருக்கிறதா? ஓவராலா பார்க்கும்போது என்டிஏக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பட் ஆனா 6 தொகுதியில மெஜாரிட்டி வந்து டிஎம்கேக்கு தான். இது இன்னும் மெஜாரிட்டினே எவ்வளவு சார்? 6 தொகுதியில ஒரு 6 தொகுதி ஜெயிக்குமா? நம்ம ப்ரெடிக்ட் பண்றது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பார்த்தா ஒண்ணுமே வாய்ப்பு இருக்கிற மாதிரியே தெரியலையே சார். இது வரைக்கும் நடக்கிற ஹிஸ்டரிய பார்த்தா. ஆரம்பிக்கிறதே சொன்னீங்க இல்லையா, பாஜக வந்து ஒரு நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு தொகுதி. சோ அப்படிங்கிற பாராளுமன்ற தொகுதியில வந்து இப்போ அவங்க வந்து நிறைய வேலை பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்டில் ஐ ஃபுல்லி நான் வந்து பாராளுமன்ற பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே அசம்பிளியில ரிஃப்ளெக்ட் ஆகாதுங்கிறது தான். I don't change that stance. இல்ல இப்போ அந்த அசம்பிளில தான் பாக்குறேன். ஏவாவேலு நிக்கிறாரு, எதிரில பிஜேபி நிக்குது. கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டு டிஃபரன்ஸ். நான் வந்து வாங்கின ஓட்ட சொல்லல, டிஃபரன்ஸ் வந்து 94,000 ஓட்ஸ் டிஃபரன்ஸ்ல இருக்குது. சோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது நம்ம எப்படிதான் சார் எங்க பிஜேபிக்கு நீங்க நம்பர் கொடுக்குறீங்க? இல்ல நம்ம வந்து ஏவாவேலு நிக்கிற தொகுதியை தொட போறது இல்லை. இதுதான் வந்து திருவண்ணாமலை நம்ம சொல்றது. செங்கம், ஜோலார்பேட், கலசப்பாக்கம், கீழ்பண்ணாத்தூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, இந்த 6 தொகுதி தான் நம்ம இப்ப நம்ம பேச போறோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த 6 தொகுதி திருவண்ணாமலை வந்து இப்போ நீங்க கேக்குற திருவண்ணாமலை ஏவாவேலு தொகுதி அது டிஎம்கே வந்து காலங்க 3 எலெக்ஷனா ஜெயிச்சது. அது அவங்கதான் ஜெயிக்க போறாங்க, அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதே மாதிரி திருப்பத்தூர் தொகுதி லாஸ்ட் 2 தடவை டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க, அவங்கதான் ஜெயிக்க போறாங்க. கீழ்பண்ணாத்தூர் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு. இங்க வந்து கலசப்பாக்கம், ஜோலார்பேட், இது 2 தொகுதியில நம்ம வந்து என்டிஏ வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் டிஃபரன்ஸ் கம்மியா இருந்தது ரெண்டுத்துல ஜெயிக்கிறதுல. ஜோலார்பேட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா கேசி வீரமணிக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருந்தது. ஆக்சுவலா அதிமுக ஜஸ்ட் ஒரு 1000 ஓட்டுல தான் அவர் தோத்து போனார். இன்ஃபேக்ட் டிடிவி ஓட்டுகள் சும்மா அவர் வாங்கின 500 ஓட்டு சேர்ந்திருந்தா கூட ஒரு ட்விஸ்ட் ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே இருந்தது. பட் இம்முறை ஜோலார்பேட் வந்து வெறும் 1091 ஓட்டு, அவ்வளவுதான். கரெக்ட். ஒருவேளை அங்க என்டிஏவோட பர்டன் இல்லாம இருந்திருந்தா கூட அங்க கேசி வீரமணி அவர்கள் ஜெயிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு. என்டிஏ இந்த சென்ஸ் பாஜகவோட பர்டன் இல்லாம இருந்திருந்தா அங்க அதிமுக ஹோல்ட் பண்ணிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் வந்து பாக்குறோம். பட் இங்க பாஜக நிக்கிறதாக இருந்தால் எங்க நிக்கலாம் சார்? நிறைய வேலை பண்ணிருக்காங்க, ரைட்? எங்க வேலை பண்ணிருக்காங்க, எங்க நிக்கலாம்? என்னோட செஷன் வந்து ஜோலார்பேட் தான் இருக்கும். ஓகே சார். கேசி வீரமணி வந்து அதிமுக ஒரு இம்பார்ட்டன்டான ஃபிகர். ஒரு கிட்டத்தட்ட சுத்தி இருக்கிற 3-4 மாவட்டத்துல வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் வந்து கொடுக்க முடியும். அவர் அதிமுகவுக்கு பல விதத்திலும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளராக கூட இருப்பார் மாவட்டங்களுக்கு. அவர் வந்து ஜோலார்பேட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க 3-4 மாவட்டத்துல இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடியவர்னா அவர் வந்து வேற ஒரு தொகுதி கூட எடுத்து இப்போ ஒரு எலெக்ஷன்ல நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் உள்ள இருக்கிறவர் வந்து இன்னொரு தொகுதியில நின்று அதை ஜெயிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க இல்லாட்டி இந்த தொகுதியில வந்து இப்போ அப்ப அவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு வேற எந்த தொகுதி கொடுப்பாங்க நீங்க சொல்லுங்க. இப்போ மத்த தொகுதியெல்லாம் திருவண்ணாமலை கொடுத்தீங்கன்னா ஈவாவேலுக்கு முன்னாடி எந்த சான்ஸும் கிடையாது. ஓகேங்களா? பிஜேபிக்கு எந்த சான்ஸுமே கிடையாதுன்றீங்க. கேசி வீரமணி வந்து அதை விட்டுட்டு போய் ஏவாவேலு முன்னாடி நிப்பாரா? நீங்க வந்து அரக்கோணம் மாதிரி ஒரு ஸ்விங் டிஸ்ட்ரிக்டா அது இருந்துச்சுன்னா நீங்க சொல்றது வந்து 100% வாய்ப்பு இருக்கு, நான் எங்க நின்னாலும் ஜெயிச்சிருவேன்ட்டு. இது ஒரு டஃப்பான தொகுதி, ஒரு கோட்டையை பிரீச் பண்றதுக்கானது. இப்போ வந்து இப்போ என்னோட பாயிண்ட் என்னன்னா, இப்போ பிஜேபி சில தொகுதிகள் வந்து கேட்டு பெறலாம் அப்படிங்கிறது நான் சொல்றது. இது கடைசியா வந்து
தருவாங்களா மாட்டாங்கிறாங்கிறது நம்மளோட கையில இல்ல. அது பியூரா எடப்பாடி பழனிசாமி கையில தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நீங்க வந்து இல்ல நீங்க வந்து இப்ப ஸ்விங் தான் இருக்கு. வெறும் செங்கம்ல கூட நீங்க நின்னு ஜெயிச்சு காமிங்க அப்படின்னு கூட சொல்லலாம். செங்கம்ல நாங்க சப்போர்ட் ஓகே பண்றோம். ஏன்னா ஓகே நம்ம வந்து தோத்தது வந்து வெறும் 11,000 ஓட்ல தான் தோத்துருக்காங்க. அதுவும் வந்து ஸ்விங் ஆறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு கடைசி நேரத்துல. ஓகேங்களா? இப்ப ஓகே. ஏன் அந்த செங்கம் வந்து நம்ம வந்து சொல்லலன்னா, இப்ப இப்ப அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இப்ப நீங்க செங்கம் பார்த்தீங்கன்னா, டிஎம்கே கடந்த 2 தடவையா ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த அந்த இடத்துல. ஓகே. பட் ஆனா வந்து போன தடவ வாங்குன வாக்குகள் ரொம்ப கம்மி. அப்படி அதாவது வித்தியாசம் வாக்குகள் அங்க கம்மி. கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா குறைச்சுருவாங்க. சரி சார். ஆமா, பட் ஆமா. எங்க பிஜேபிக்கே நீங்க இவ்வளவு சொல்றீங்க. இங்க இன்னொரு ஃபேக்டர், முக்கியமான ஃபேக்டர் மறந்துட்டீங்க. பிஎம்கேவும் இங்க வந்து கணிசமான ஒரு பிரசன்ஸ் இருக்கிறது வந்து பாக்குறோம். லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா கீழ்பெண்ணாத்தூர்ல எல்லாம் பாமக தான் அவங்க போட்டி போட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஆமா. திருப் எஸ். அது திருப்பத்தூர். திருப்பத்தூர் வரைக்குமே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். சோ பாமக மீண்டும் இந்த இடத்துல வந்து இல்லப்பா எங்களோட ஸ்ட்ரைக் ரேட் தான் எங்களுக்கு முக்கியம். பேசாம இது நீங்க அதிமுக, நீங்க பெரிய கட்சி, நீங்க போட்டி போடுங்க. நாங்க 10 தொகுதியில போட்டி போட்டாலும் 10 ஜெயிக்கிற தொகுதி மாதிரி போட்டி போடணும் அப்படின்னு நினைச்சா இங்க சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல நாங்க வேணும், எங்களுக்கு பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல இப்போ நீங்க இது வந்து இப்ப என்டிஏ கூட்டணிக்குள்ள அ அ இப்ப எப்படின்னா, பழைய இப்ப நீங்க பாராளுமன்ற என்டிஏல எடுத்தீங்கன்னா, பிஜேபி, பாமக 2 பேரும் ஒரே சைடுல இருந்தவங்க. இப்ப 2 பேரும் போய் அ நிலையில இப்ப இருக்கிறாங்க. என்டிஏல சேர்ந்திருக்காங்க. என்டிஏல இப்ப இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது, ஒரு ஒரு ஏற்கனவே வந்து அன்புமணிக்கும், அண்ணாமலை அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற பட்சத்துல, தேர் கேன் பி எ கிவ் ஆர் டேக். ஓகேங்களா? இப்ப 2 பேருமே வந்து ஓகே. அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்ட இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ, அப்போ வந்து 2 பேருக்கும் அதிமுக இந்த ஏரியால விட்டுக் குடுக்கக்கூடிய ஒரு தொகுதின்னா, அதாவது கூட்டணி கட்சி ஜெயிக்கட்டும்னு குடுக்கக்கூடிய ஒரு தொகுதின்னு பார்த்தீங்கன்னா, செங்கமா தான் இருக்க முடியும். ஏன்னா மத்த 3த்துல ஓகே. வந்து சான்ஸ் ரொம்ப கம்மி. அப்படிங்கும்போது எகைன் இட் வில் பி எ டாஸ் பிட்வீன் பிஎம்கே அண்ட் பிஜேபி. ஓகே. அப்படிதான் நீங்க நான் மத்த இதெல்லாம் சொல்லும்போது, இப்ப அரக்கோணத்துல வந்து விசிகாக்கு தள்ளி விட்டுருவாங்க. ஏன்னா ஸ்விங் ஆகுது. நீங்க வந்து கூட்டணி கட்சியில நின்னுடுன்னு சொல்லிருவாங்க அப்படின்ட்டு. இங்க வந்து எப்படியும் இது திமுகவோட ஃபோர்ட்டா தான் இருக்கு. நம்ம நின்னு என்னத்துக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுக தள்ளி விடாதா? ஏன்னா திருவண்ணாமலை எல்லாம் 100% கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டலாம். ஏன்னா எப்படியும் ஏவா வேலு தான் நிக்க போறாரு. அவர் தான் ஜெயிக்க போறாரு. தோத்தாலும் திமுக தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஏவா வேலு தான் அங்க எம்எல்ஏவா இருக்க போறாரு. நம்ம என்னத்துக்கு நிக்கணும் தானே அதிமுக நினைக்கும். இதுல வந்து தான் நம்ம என்ன சொல்ல போறோம்னா, நம்ம வந்து இப்ப பாஜகவோட சாக்ரிஃபைஸ் இங்க வந்து கூட்டணிகள அமைச்சதுல வந்து ஒரு பெரிய அ ஓகே. ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அப்ப அந்த ஓகே. சாக்ரிஃபைஸ்க்கு நம்ம வந்து பேஸ் லைன் என்ன சொல்லியிருக்கோம்னா, கம்மியான தொகுதியில போட்டி போட்டாலும் ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருக்கும். அதனால தான் வந்து அந்த பாஜக தொகுதி வந்து மட்டும் எனக்கு கொடுங்க. கொண்டிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது பாஜக அந்த வகையில ஒரு நெகோஷியேட் பண்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அதுதான் என்னோட ஓகே. ஒரு கெஸ். இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணது பண்ணிட்டீங்க. ஏவா வேலு சீட்ல நின்னு ஒரு சீட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிருங்க. அதிமுக நெகோஷியேட் பண்ணாத வரைக்கும் பாஜகவுக்கு வாய்ப்பு அதுக்கும் இருக்கு. வாய்ப்பு. எப்படியும் அவங்களும் ஒரு 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 80% ஸ்ட்ரைக் ரேட்னாலும் ஒரு 20% தோத்து தானே ஆகணும். அதுதானே சோ எலெக்ஷன். இந்த திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்னதான் அருணாச்சலேஸ்வரருடைய ஏரியாவாக இருந்தாலும் அங்க வந்து ஏவா வேலு ஸ்ட்ராங்கா இருக்கிறதாலையும் அதிமுக பாஜக ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி வீக்கா இருக்கிறதாலையும் அங்க ரைட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு இங்க டிஎம்கேக்கு. பட் பாராளுமன்ற தேர்தல்ல ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் வந்து இங்க அஸ்வத்தாமன் இங்க நின்னதே வந்து நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அவரு ஆமா. வேற ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாங்கன்னு பார்த்தாங்க. பட் அஸ்வத்தாமன் ஒரு கன்சிடரபிள் ஃபைட் கொடுத்திருந்தாரு. பட் அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு பூஸ்ட் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இதுல வந்து நான் பிஜேபிய பொறுத்தவரைக்கும் நான் ஏன் அந்த பூஸ்ட் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னேன்னா, அவங்களோட அந்த 2023லேருந்து அவங்களோட அந்த அந்த கிராஸ் ரூட்ட ஸ்ட்ரெங்தன் பண்றதுல அவங்களோட அவங்களோட முயற்சி வந்து பெரும் முயற்சி. இப்போ ஓகே. வந்து 60,000 ஏஜென்ட் இருக்காங்கன்னா, அது வந்து அதுல 60,000த்துல ஒரு 40,000 வந்து 23க்கு அப்புறம் தான் வந்தது. அப்படிங்கும்போது ஓகே. இன்னைக்கு அவங்களோட கிரவுண்ட் ஸ்ட்ரென்த் நீங்க நீங்க வந்து பிரதமர் வந்தார் அப்படின்னாலும் அது என்டிஏ கூட்டணினாலும் அதை யாராலையும் வந்து 23ஆம் தேதி ஜனவரியில வந்து கூடின கூட்டம் வந்து அதுல பாஜகவோட பெரும் பங்கு இருந்தது. அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்றதுலயும் நடத்தல. ஏன்னா அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா அது பிரதமரோட வருது வந்து பாஜகவோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான்.
சக்சஸ் ஆகுது. அப்படிங்கும்போது எவ்வளவுதான் சொன்னாலும் ஒரு 3 லட்சம் சொன்னாலும் 5 லட்சம் சொன்னாலும் அதுல வந்து ஒரு 50% மேல பாஜகவோட எஃபர்ட் தான். அப்படி பார்க்கும்போது இது ஒரு கண்டிப்பா பாஜகவுக்கு ஓரளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கண்டினியூ ஆகும், இன்க்ரீஸ் ஆகுன்றது தான் அசஸ்மெண்ட். நன்றி 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 சார். ஆக்சுவலா நேர்களே ஜஸ்ட் சம் அப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா திருவண்ணாமலை அப்படின்னு டாபிக் எடுத்தவொடனே இதெல்லாம் எதுக்குப்பா தனியா அனாலிசிஸ் போடுற, அப்படியே டிஎம்கேக்கு ரைட் ஆஃப் பண்ண வேண்டியதானே அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் நம்மளுடைய அனலிஸ்ட் பார்த்தசாரதி சாரும் வந்து ஆரம்பிச்சாரு. பட் ஸ்டில் இங்க வந்து பாஜக பெனிட்ரேட் ஆயிருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் யூஸ் பண்றாரு. காரணம் என்ன அப்படின்னா பாஜக ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்றது டிஃபரெண்ட், பட் அவங்களோட கிரவுண்ட் வந்து நல்லா இங்க செட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்குலேனாலும் அடுத்த எலெக்ஷன்லயோ இல்ல லாங் டேர்ம்லயோ வந்து இது பாஜகவோட ஃபோர்ட்டா மாறுறதுக்கான எல்லா வேலைகளும் அடிமட்டத்திலிருந்து அந்த கிரவுண்ட் லெவல்ல இருந்து பாஜக பண்ணி கொண்டிருக்கிறது அப்படின்ற கருத்தை வந்து அவங்க வைக்கிறாங்க. இங்க பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு ஸ்மார்ட் கேம் பிளே பண்ணலாம். அதாவது எல்லாத்தையும் எங்க கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டு நான் வந்து விலகி நிக்கிறேன், என்னோட சைக்கிள் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு மேஜர் கட்சியான அதிமுக ஒரு கால்குலேஷன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இங்க அடிச்சு தள்ள போறேன் அப்படின்னு ஒரே ஒரு தொகுதி கே.சி. வீரமணி அவர்கள் போட்டியிட்ட ஜோலார்பேட்டை தொகுதி வந்து பாஜகவும் சேர்ந்து இருக்கிறது, டிடிவியும் சேர்ந்து விட்டார், விஜயும் வருகிறார், கொஞ்சம் ஓட்டு பிரிப்பார் அப்படின்ற பட்சத்துல கே.சி. வீரமணி அவர்களுக்கு வெறும் 1000 ஓட்டில் தோற்றதால இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான பலவிதமான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ஒரு ஹை பாசிபிலிட்டியான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. அண்ட் ஏவா வேலுவை நிச்சயமாக தோற்கடிக்க முடியாது, திமுக ஜெயிக்குதோ தோக்குதோ ஏவா வேலு ஜெயிப்பார் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான கருத்தையும் வந்து முன்வைத்திருக்கிறாரு. இந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அந்த அலையன்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆக போகுது, எப்படி அந்த கூட்டணிகளை பிரிச்சு கொடுக்க போறாரு அப்படின்றது நம்மளுடைய அனலிஸ்ட் அவர்களும் ஆர்வமா வெயிட் பண்றாங்க. ஸோ இதுதான் நம்ம திருவண்ணாமலைக்கு, இது வந்து நம்ம டிஎம்கேக்கு தான் ரைட் ஆஃப் பண்றோம். இன்னைக்கு டேட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் எலெக்ஷன் டேட் வரைக்கும் தொடர்றதா இல்லையா அப்படின்றது வந்து கண்டினியூ பண்ணுவோம். மீண்டும் இன்னொரு மாவட்டத்தை எடுத்து அலசுவோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.